நம்ம கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 121வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அந்த சங்கீதம் முழுமையாய் வாசித்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 121வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 121வது சங்கீதத்தை 8 வசனங்கள் இருக்கிறது. 8 வசனத்தையும் சேர்ந்து ஒரே போல சத்தமாய் வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். இந்த சங்கீதம் முழுவதுமே ஆசீர்வாதம் நிறைந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களும் வாக்குத்தத்த வசனங்கள் தான். ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறது, கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற பாதுகாப்பு, தேவன் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற உயர்வு எல்லாமே இந்த சங்கீதத்திலே அடங்கி இருக்கிறது. ஆனால் கடந்த நாட்களில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த 2வது வசனத்தை எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஆண்டவர் இந்த 20வது நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் என்னவென்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை உங்களுக்கு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த உதவி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து வராமல் இருக்கலாம். நீங்கள் நம்பின இடத்திலிருந்து அந்த உதவி ஒருவேளை வராமல் இருக்கலாம். நீங்கள் பல ஆண்டுகளாக அந்த உதவியை எதிர்பார்த்து நீங்கள் இன்று ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம். இந்த 21 நாட்களிலே அந்த உதவி கிடைக்குமா, அந்த உதவி கிடைக்காதா, பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரலனாலும் பரலோகத்திலிருந்து நான் ஒரு உதவியை நான் அனுப்புவேன். கர்த்தர் உங்கள் பிள்ளைக்காக ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். அந்த காரியத்தை முடிப்பதற்கு, நீங்கள் துவங்கின காரியத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு உதவியை நான் அனுப்புவேன். என்னிடத்திலிருந்து உன் ஒத்தாசை அனுப்பி அந்த காரியம் நேர்த்தியாய் முடிய போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் முன்னின்று செய்ய போகிறார். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த காரியம் பிரம்மாண்டமாய் செய்து முடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். இவனுக்கு இந்த காரியம் எப்படி நடந்தது, இவர்களுக்கு இந்த காரியம் எப்படி நடந்தது. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் முயற்சி எடுத்த, நீங்கள் ஆரம்பித்த காரியம் நடக்காது என்கிற முடிவுக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம். உங்கள் சொந்தங்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம். அவனால அந்த காரியத்தை பண்ண முடியாது. பாரு, அந்த காரியத்தை அவன் முடிக்கும் போது கடன்காரனா தான் மாறுவான். அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில பாதியை இழந்துருவான். அப்படியெல்லாம் உங்களை பார்த்து சொல்லிட்டே இருக்கலாம். இல்ல, அவன் நினைக்கிற அளவுக்கு அதை பர்ஃபெக்டா பண்ண முடியாது. அவனுக்கு யார் கொடுப்பா, அவனுக்கு யார் செய்வா? ஆனா ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகனே, எல்லா வாசல்களும் உனக்கு அடைக்கப்பட்டாலும், எல்லா கதவுகளும் உனக்கு அடைக்கப்பட்டாலும், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. நானே அந்த ஒத்தாசை உதவியை நான் உனக்கு அனுப்பி நீ தொடங்கின காரியத்தை உன் கரம் தொடங்கினதை உன் கரமே செய்து முடிக்கும். கர்த்தர் அந்த உதவியை நீங்கள் போகிற இடத்திலிருந்து தேவனே அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பிரதர் ரொம்ப அழகாய் ஒரு சாட்சி சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியினுடைய அந்த பில்டிங்காக அவர் அப்ரூவலுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பல நாட்கள் மாற்றி இது சரியில்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த வேலை தடைப்பட்டது. 3 வருஷமா அந்த அப்ரூவல் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு 6 மாசம் ஒரு சின்ன மாறுதலுக்காக ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. அவரை போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே சரி அடுத்த மாசம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே இவர் ஜெபம் பண்ணிட்டு போனாராம். ஆண்டவரே, யாராவது ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எல்லாரும் 3 வருஷமா என்ன அலைய வச்சுட்டே இருக்காங்களே. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு யாராவது ஒருத்தருடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்கட்டும் அப்படின்னு உள்ள போகும்போது அந்த ஆபீசர் சொன்னாராமா, சார், நான் இங்கிருந்து 6 மாசம் இருக்கலான்னு வந்தேன். இப்போ எனக்கு உடனே திரும்ப டிரான்ஸ்ஃபர். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சேன். 3 வருஷமா உங்களுக்கு பெண்டிங்கா இருக்கிற இதை நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னு அழகா சைன் போட்டு அந்த 3 வருஷத்தினுடைய போராட்டத்தை கர்த்தர் அன்றைக்கே முடித்தாராம். நான் நம்புறேன், அவர்கள் ஆராதிக்கிற தேவனைத்தான் நாமும் ஆராதிக்கிறோம். இன்று இந்த பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன்.
கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதிர்பார்த்து சோர்ந்து போய் இந்த ஜெபத்துல உட்கார்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காற்று இல்லை, மழை இல்லை, ஆனா உங்களுக்காக பரலோகமே திறந்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். வானத்தை திறப்பார். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அந்த உதவியை யாரிடத்திலையும் விவரிக்கவே முடியாது. உங்கள்கிட்ட கேட்பாங்க, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஒன்றை மட்டும்தான் கை காமிப்பீங்க, மேலே மட்டும்தான் கை காமிப்பீங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் செய்ய போறார். ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேவ மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு எத்தனையோ பேர் உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்காங்க. நான் போய் உதவியை கேட்டா கூட எத்தனையோ பேர் சொல்லலாம், ஆனா என்னுடைய உதவி ரொம்ப பெருசு, இதை யாராலும் செய்ய முடியாது. அதனால நான் ஒன்று நினைக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. உங்களுக்கு யார் உதவி செய்வார் என்று உங்களை பார்த்து கேட்குறாங்களா? உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்களா? நீங்கள் சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய போகிறவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். இந்த வானம் அவருடையதுதான், இந்த பூமி அவருடையதான். நான் நம்புகிறேன், உங்கள் தேவை உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி, உங்களுடைய கண்ணுக்கு மிஞ்சி, உங்களுடைய ஞானத்துக்கு மிஞ்சி ஒரு தேவையோட இந்த ஜெபத்திலே யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க தேவை உங்களுக்கு தான் பெருசு. ஆனா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு அது பெரிதே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம், என்னிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை உனக்கு வந்து அந்த காரியத்தை முழுமையா தான் முடிக்குமே தவிர அறகுறையாய் அதை விடவே விடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை முடியும் போது ஒரு உதவி உங்களுக்கு வந்திருக்கும், ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிறது உங்களுடைய கைகளிலே வந்து சேரும். நீங்கள் அநேக மாதங்களாய் வருடங்களாய் ஜெபிக்கிறது உங்களுக்கு நடக்கும். ஓ ஹalleluya! நீங்கள் போகிற வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் இந்த 21 நாள் முடியும் போது கைகளை தட்டி நான் நம்புகிறேன். ஹalleluya! வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 2 ஆண்டவர் வேதத்திலே செய்த 2 உதவிகளை பற்றி என்னோடு கர்த்தர் பேசினார். அந்த 2 விஷயத்தை மட்டும் நான் வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஆண்டவருடைய உதவி எப்படிப்பட்டதா இருக்கும்? நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். சோ ஆண்டவருடைய உதவி எப்படிப்பட்டதா இருக்கும்? அதைத்தான் 2 காரியத்தை தியானிக்க போறோம். இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசியை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அதனாலே அது ராஜாவுக்கு விரோதமான தீர்க்க தரிசனமா இருக்கிறதுனால அந்த இடத்துல அவனால கண்டினியூ பண்ண முடியாது. அந்த இடத்துல இருந்தால் அவன் மரித்து போவான். அவனை கொல்லுவதற்காக அந்த ராஜா அந்த ஆட்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மனுஷனுடைய பிரச்சனை அல்ல, இவனுடைய ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாய் அந்த ஊருக்கே, அந்த நாட்டிற்கே ஒரு பெரிய பிரச்சனை கடந்து வருது. அதனால இவன் கொஞ்ச நாள் ஒளிந்து வாழணும். அப்போ எப்படி வாழுவான்? இவன் ஒரு தனி மனுஷன், அவனுக்கு ஃபேமிலி இல்லை, எப்படி சாப்பிட போறான், எங்கிருந்து வரப்போறது, தேசமெல்லாம் பஞ்சமா இருக்கிறது. அப்போ அநேக கேள்விக்குறியோட இருக்கும்போது இப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு உதவியை அனுப்புவேன். அந்த உதவி எங்கிருந்து அனுப்புவேன்னா, நீ அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடிப்பாய், உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன். காகங்களுக்கு கட்டளை. நம்ம எப்படி இதை நம்ப முடியும்? நம்ம எப்படி இதை விசுவாசிப்போம்? ஒரு காகம் கொண்டு அவனுக்கு எப்படி அப்பத்தை கொடுக்கும், எப்படி தண்ணீரை கொடுக்கும்? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவனுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பார்ப்பாய். அதே போலவே அந்த தீர்க்கதரிசியை அந்த ஆத்துல இருக்கிற அன்னைக்கு வரைக்கும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு இருக்கிற அந்த பெரிய தேவைக்கு ஒரு பெரிய ஒத்தாசை வரப்போகிறது. உங்களுடைய கடனுக்கு ஆண்டவர் ஒரு ஒத்தாசையை அனுப்ப போகிறார். உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு ஒத்தாசை வரும். எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் நினைக்கவே நினைக்காத இடத்திலிருந்து ஆண்டவர் அந்த ஒத்தாசையை உங்களுக்கு
அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த எலியா இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து இந்த நபர் மூலமாய், இந்த ஒரு காகத்தின் மூலமா ஆண்டவர் தன்னை போஷிப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார், அவர் யோசிச்சிருக்க கூட மாட்டாரு. அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது அவருக்கு ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவர் அப்படிதான் செய்ய போறாரு. நீங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவி வரும்னு நீங்க ஒரு % கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய கனவுல கூட நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. அப்படி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது நடக்கத்தான் போகிறது. ஆண்டவர் நீங்கள் நினையாத இடத்திலிருந்து, நீங்க கற்பனை கூட பண்ணாத ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பத்மா முதலியார் என்கிற அந்த தேவனுடைய மனுஷி, அந்த ஊழியம் செய்கிற அம்மாவை குறித்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய கணவனார் நடராஜ முதலியார் அவர் ரொம்ப, இவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே அவர் இறந்துட்டார். அவருக்கு அப்ப நல்ல ஏஜ். ஆனா ஆண்டவருடைய சித்தத்தின்படி 2 பேரும் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பிள்ளை, ஒரு மகள், ஒரு மகன் பிறந்ததுக்கு பிறகு திடீரென்று அவர் இறந்துட்டார். ஊழியக்காரர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு இவங்க பெரிய பாடுபட்டாங்க. அந்த மகன் அவருடைய மகன் எப்பவுமே ஐயாவோட ரொம்ப அட்டாச்சா, எங்க போனாலும் அவர் கூட்டிட்டு போயிட்டு அவர் ரொம்ப நேசமா இருப்பார். அப்போ ஒரு நாள் ராத்திரியில ஒரு 10 மணிக்கு அந்த பையன் கத்த ஆரம்பிச்சாராமா, மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்களாமா, இந்நேரத்துக்கு போய் நான் எப்படிப்பா ஐஸ்கிரீம் வாங்க முடியும்? ஐஸ்கிரீம் வாங்க முடியாது. இல்ல, எனக்கு டேடி இருந்தாருன்னா கண்டிப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரு. ஆனா டேடி இன்னைக்கு இல்ல, எனக்கு ஒண்ணு டேடியை கொடுங்க, இல்லைன்னா ஐஸ்கிரீம் கொடுங்க. 10 மணிக்கு இது ரெண்டுமே நடக்காத காரியம். டேடியையும் கொடுக்க முடியாது. அப்போ அவங்க ரொம்ப சின்ன வயசு, ஒரு 32 வயதுக்குள்ளதான் இருப்பாங்க. அந்த வயது தான் அவங்களுக்கு இருந்துச்சு. வெளியே போய் 10 மணிக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்க முடியாது. அப்படியே மனசுக்குள்ள, ஆண்டவரே என்ன பண்றதுனே தெரியாம இந்த பையன் சத்தத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கான், கத்துறான், உருள்றான், என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நாளைக்கு தர்றேன், எதையுமே கேட்கல. ஒண்ணு எனக்கு டேடி, இல்லைன்னா ஐஸ்கிரீம், ஒண்ணு டேடி. அப்போ ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல, எனக்கு ஒண்ணுமே தரணும், இந்த பையனை தூங்க வச்சா போதும் ஆண்டவரே, இவன் தூக்கத்தை கொடுங்க ஆண்டவர்னா அவன் தூங்கவே மாட்டேங்கிறான். திடீரென்று வீட்டில் ஒருத்தர் தட்டுற சத்தம் கிடைச்சாம, திறந்த பார்த்தா ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீமோட ஒருத்தர் நின்று இருந்தாரு. அப்போ இவங்க பிரமிப்பா பார்த்தாங்களாமா, என்ன பிரதர் என்ன அப்படின்னு. இல்ல பாஸ்டர்மா, உங்களுக்கு ஒரு மாசத்தினுடைய முழு மளிகை ஜாமானையும் நான் வாங்கி கொடுக்கணும்னு மனசுல ரொம்ப உந்தப்பட்டேன். ஆனா இப்போ அது எனக்கு பண்ண முடியல. எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருந்துச்சு. நான் நினைச்சிட்டு வந்திருக்கிற கடையும் திறக்கல. அதனால சரி வந்துட்டேன். ஆனா உங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு நினைக்கும் போது ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் மட்டும் அப்பதான் அவன் சாத்த போனான். அதனால குழந்தைங்க இருக்கிறாங்களே, ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடுவாங்களேன்னு ஒரே ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை போய் வச்சுங்க, நாளைக்கு ஒரு மந்த்துக்கு தேவையான மளிகை ஜாமான நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அப்போ சரி, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்கவே வேண்டாம். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய தேவைக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்விக்குறி உங்களுக்கு மனிதர்கள் போடும்போது, உங்க சொந்தக்காரங்க போடும்போது, விசுவாசத்தோட மனசுல நினைங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. கண்டிப்பா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே சாட்சி சொல்லுவீங்க. நீங்கள் நினைக்காத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியை நீங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே ஒரு பெரிய குறைவு வருகிறது. இப்போ அந்த தேவை சந்திக்கப்படணும். அவங்களுக்கு ஒரு ஒத்தாசை தேவைப்படுகிறது. அப்போ அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் அப்படின்னா, யாராலுமே அதை பண்ண முடியாது. எந்த மனுஷன் நினைச்சாலும், எந்த சமையல்காரன் நினைச்சாலும், எவ்வளவு வசதி உள்ளவனா இருந்தாலும், கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் திராட்சரசத்தை அவனால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவன் நினைச்சு கூட பார்க்கல. வீட்டில் இருக்கிற கழுகுறதற்காக, கிளீன் பண்றதுக்காக வைத்திருந்த அந்த தண்ணீர் திராட்சரசமா மாறும் அப்படின்னு அவன் எங்க நினைச்சு பார்த்தானா? அந்த தொட்டில தண்ணியை நிரப்பி அது நமக்கு வரும்னு நினைச்சு பார்த்திருப்பானா? ஆனா வேதம் சொல்லுது, அந்த குடும்பம் பிரமித்தது. அவர்கள் நினைக்காத ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு உதவியை கர்த்தர் அனுப்பினார். ஆமேன் சொல்லுவோம். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்பர் 1 எல்லாருக்கும் ஆணையிட்டு வாக்கு கொடுக்கிறார். உன் தேவை மிகவும் பெரியது, அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது யாராலும் ஃபில் பண்ண முடியாது, யாராலும் கொடுத்து தீர்க்க முடியாது. யாரும் அதை அவர்களுக்கே இல்லையே, எப்படி கொடுத்து தீர்ப்பாங்க? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து, நீங்க நினைக்காத ஒரு இடத்திலிருந்து, நீங்க கற்பனை பண்ணாத ஒரு இடத்திலிருந்து, அந்த காரியம் உங்களுக்கு வந்ததற்கு பிறகுதான் நீங்க சொல்லுவீங்க, இப்படி ஒரு வழி இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே,
இப்படி ஒரு பாதை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே. என் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் கை வைத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் அப்படித்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது திருமண காரியத்தினுடைய தேவை, இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவை, அந்த பிசினஸினுடைய தேவை, அந்த கடன் பிரச்சனையினுடைய தேவையை கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இப்படித்தான் சந்திக்க போகிறேன். உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை காட்டிலும் மகா பெரிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்கிற கர்த்தர், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுகோள் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நீ நினையாத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவியை நான் அனுப்புவேன். ஆமென். ஆண்டவர் எப்பவும் ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படிதான் கர்த்தர் நடத்திருக்காருன்னா, நினைக்காத இடத்துல இருந்து தான் கர்த்தர் உதவியை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வேதத்திலே அவருடைய உதவி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திலே உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? ஆமென் சொல்லுங்கள். சோ மிருதகாய் தான் வளர்ப்பு மகளை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதிரி தேசம் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது, இப்ப நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேவைப்படுது. சோ ஆனா இந்த உதவியை வேற யாருமே செய்ய முடியாது. ஆனா நீ தான் இந்த உதவியை செய்ய முடியும், நீ தான் வழக்காட முடியும். ஒருவேளை இந்த ராஜ மேன்மை ஆண்டவர் உனக்கு அதற்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கலாமே, ஏன் நீ இப்படி செய்யல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறாங்க. நீ தான் செய்யணும், நீ அமைதியா இருக்கிற, நீ மௌனமா இருக்கிற, நீ மௌனமா இருக்க கூடாது. அப்போதான் ஆண்டவர் அந்த மனுஷிக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்து அந்த இடத்துல தொடர்ந்து அற்புதத்தை நடக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நான் இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தேன் அப்படின்னா, செய்ய வேண்டியவர்கள் மௌனமாய் இருந்தாலும் இந்த இடத்திலிருந்து கர்த்தர் உதவியை கர்த்தர் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்திலே நமக்கு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவருடைய அமைதி நம்மளை கலங்க பண்ணும். அவங்க வாக்கு கொடுத்திருப்பாங்க, அவங்க உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அதை நம்பி நிறைய காரியத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க, நீங்க நிறைய உதவிகளை அவர்களுக்கு செய்திருப்பீர்கள். அதை ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பல மாதங்களாக நீங்க வெயிட் பண்ணி காத்துட்டே இருப்பீங்க. ஆனா நான் நம்புறேன், அந்த இடத்துல இருந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு பதில் இன்னும் வரவே இல்லை. அது வெயிட் ஆயிட்டே இருக்கு, அது தாமதம் ஆயிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, செய்ய வேண்டியவங்க கையை விரிச்சா கூட, செய்ய வேண்டியவங்க அமைதியா இருந்தா கூட, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவியை வேறு ஒரு இடத்திலிருந்து, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும், சொல்லுங்க, வேறு ஒரு இடத்திலிருந்து. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு உதவி வேறு ஒரு இடத்திலிருந்து. முழு பலத்தோடு சொல்லுங்க, எனக்கு உதவியை கர்த்தர் வேறொரு இடத்திலிருந்து, நான் நினைக்காத ஒரு இடத்திலிருந்து. ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவியை வேறு ஒரு இடத்திலிருந்து, நான் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரல, அதனால இனி வரவே வராதுன்னு நான் நினைக்கவே முடியாது. என் தேவன் வேறு ஒரு இடத்திலிருந்து எனக்கு உதவியை கர்த்தர் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தை இந்த பக்கமாகவே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நான் நம்புறேன், இந்த பக்கம் பார்க்க வேண்டாம். நீங்கள் எதை நோக்கி பாருங்கன்னா, ஆண்டவரை நோக்கி தான் பார்க்கணும். உங்களுக்கு என்று உதவி வருவதற்கு ஒரு பக்கத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா சில நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எந்த பக்கத்தை நம்புறீங்களோ அந்த பக்கம் தான் உங்களை கைவிடுவாங்க. ஆமென். எந்த பக்கத்தை ரொம்ப நம்புறீங்களோ அந்த 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 சைடுல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணான்னே சொல்லுவாங்க. அதனால தேவனுடைய பிள்ளையை பொறுத்த அளவில் உங்களுக்கு இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. உங்களுக்கு எந்த பக்கம்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஆமென் சொல்லுவோம்.
இந்த லோன் சாங்ஷன் ஆகுமா, அந்த லோன் சாங்ஷன் ஆகுமா அப்படின்னு நீங்க இங்கேயும் அங்கேயும் பண்ண வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு சித்தமா இருக்கிற வழிகள் ஏதாவது ஒன்றை எனக்காக தரைங்க. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம் அப்படியே நீளமா போயிட்டே இருக்கு, வருஷ கணக்கா போயிட்டே இருக்கு, மாதமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்பி, நாளைக்கு நம்பி, நாளானைக்கு நம்பி, அதை நம்பி ஏமாந்து போய் திரும்பி வர்றதை விட்டுட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வழியை கொஞ்சம் நிறுத்திட்டு, நான் நம்புறேன் ஆண்டவரே எனக்கு உங்களிடத்திலிருந்து உதவி வரட்டும்னு நீங்க எவ்வளவு தூரம் போனீங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி, பாஸ்டர் எட்ஜ் வரைக்கும் வந்துட்டேன், பக்கம் வரைக்கும் வந்துட்டேன், இனி அவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கிடைச்சும் போல தெரியுது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, தயவு செய்து அப்படி நீங்க மனுஷனை ஃபாலோ பண்ணாதீங்க, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணாதீங்க. அதற்கு மாறாக கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற எனக்கு வேண்டிய, எனக்கு வர வேண்டிய, நான் வரும்னு நினைச்ச இடத்துல நான் வரல, ஆனா இன்றைக்கு இந்த ஜெபத்துல உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன், கண்டிப்பாக உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கலங்கி போய் இந்த இடத்துல இருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த வசனத்தை தியானிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். உங்களுக்கு நிறைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்ன இடத்துல இருந்தெல்லாம் நிறைய பேர் நோ சொல்லிட்டாங்க. எஸ், நிறைய பேர் அதை ஏமாந்து ரொம்ப ஏமாந்து இனி இப்போ ரொம்ப கலக்கத்தோட அந்த ஜபத்தில் 21 நாளும் அட்டன் பண்ணி, நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்த வாசல் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர், நான் என்ன பண்ணுவேன்? நான் இத்தனை வருடமா இந்த இடத்தை எதிர்பார்த்தனே, ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பேன், இல்லை இன்னொருத்தரை நான் தேடி போயிருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு வழியே இல்லையே, நான் இத்தனை காலங்களும் இதில் செலவு பண்ணிட்டேன், இத்தனை மாதங்களும் இதில் செலவு பண்ணிட்டேனே. ஆனால் ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு, உங்க கரத்தை பிடித்து தான் பேசுறாரு, மகனே உன் இருதயம் கலங்கவே வேண்டாம், உனக்கு ஒரு வேதனையும் வேண்டாம். இல்லை, நீ எதிர்பார்த்திருக்கிற இடம் உனக்கு அடைக்கப்பட்டாலும் இயேசு உனக்காக ஒரு வழியை கர்த்தர் திறப்பார், ஒரு புது வழியை கர்த்தர் திறப்பார், ஒரு மகிமையான வழியை உங்களுக்காய் கர்த்தர் திறப்பார். ஓ ஹல்லேலூயா. இல்லை, கர்த்தரே அதை திறப்பேன். உன் நம்பிக்கை எல்லாம் வீணாய் போயிருக்கலாம், கர்த்தர் சொல்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓ ஹல்லேலூயா. நம்ம வேண்டினவர்கள் எல்லாம் நம்மை செய்ய வேண்டியவங்களே உதவி செய்யாம இருந்தாலும் இயேசு நமக்கு உதவி செய்வார். நீங்க எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் அங்க ரொம்ப அழகா அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவல்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்னாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதி இருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்கான மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியர்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தன் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜா அவனிடத்திற்கு பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருந்து யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றார். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி தன் மனதிலே நினைத்து. நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, நம்முடைய ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்புவார் அப்படின்னா நம்ம வேண்டி இந்த இடத்துல கண்டிப்பா உதவி வரும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மௌனமா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் வேற இடத்துல இருந்து உதவியை அனுப்புவார். இங்க இந்த சிச்சுவேஷன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். ஆமானுக்கு யார் மேல ரொம்ப தாக்கம் அப்படின்னா, மொர்தெகாயை எப்படியாவது அழிக்கணும். அதுக்கு 50 முழ உயரமான தூக்கு மரத்தை நட்டுறாங்க. 50 feet 50 அடி உயரம் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே தூக்கு மரம் அன்னைக்கு நட்டுறவங்க பாறைக்கு மேல, அந்த பாறை இருக்கிற இடத்துல தான், யாருமே இருக்காத மேல உயரமான இடங்கள்ல தான் தூக்கு போடுவாங்க. அப்போ ஏற்கனவே அது உயரமான இடம், அதுக்கு மேல 50 அடி உயரம்னா ஆமானுடைய மனசுல என்ன நினைக்கிறான்னா, நான் இவனுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டை நான் ஒருத்தன் இல்லை உலகமே பார்க்கணும்னு நினைக்கிறான். இவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு இவனுக்கு நான் ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும், இவனை அழிக்கணும், இவனை அப்படின்னு அழகா கற்பனை பண்ணி தூக்கு மரத்தை செய்ய வச்சாச்சு. பணம் கொடுத்தா 50 அடி தூக்கு மரம் ரெடியா இருக்குது. இப்போ வர்றாரு. எதுக்கு வர்றாரு அப்படின்னா, ராஜாட்ட ஒரு பெர்மிஷன் மட்டும் கேட்கணும். இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனை தூக்கில் மாட்டுறது, தூக்கு மரத்தை ரெடி பண்ற போறான் அப்படின்னு வாசப்படி முற்றத்தில் வந்திருக்கிறான். அதுக்கு ஒரு நாளைக்கு அவன் அங்க தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது இங்க கர்த்தர் ராஜாவுடைய தூக்கத்தை எடுத்துட்டாரு பாருங்க. ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமா தூக்கு மரத்தை செய்வாங்க. ஆனா கர்த்தர் ராஜாவுக்கு தூக்கத்தை தடுத்து.
எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், எவ்வளோ நல்ல ஆண்டவர். அதுவும் தூக்கம் வராத ராஜா. பொதுவாக தூக்கம் வராத ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தண்ணி அப்படின்னா ஏதோ ஒயின் கொண்டு வாங்கப்பா, இந்த ஒயின் குடிச்சா ரொம்ப தூக்கம் வரும், கொஞ்சம் கொடுங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தூக்கத்துக்காக அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ராஜா ரொம்ப வித்தியாசமா பண்றாரு. எனக்கு தூக்கம் வரல, நடபடிகள் புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னா அந்த மினிட்ஸ் புக்னு சொல்லுவாங்க, நடக்கிறதெல்லாம் டெய்லி நடக்கிறத டைரி போட்டு எழுதுவாங்க, டைரி அதை எடுத்துட்டு வாங்கன்ற, எடுத்துட்டு வந்து வாசிக்க சொல்றாரு. கவனிங்க, ஒரு டைரி வந்து ஜனவரி மாதம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் வாசிப்போம் இருக்கும். அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஒன்று ஜனவரி மாசத்துல தான் படிப்பாங்க, இல்லைன்னா அந்த மாசத்துல நடந்துதான் படிப்பாங்க. இப்போ முருதகாயினுடைய மேட்டர் எதுல இருக்குது? சென்டர்ல இருக்குது, முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. ஆனா அங்க வாசிக்கிறவன் கரெக்டா புத்தகத்தை திறக்கிறான், எதுதான் வந்து முன்னாடி நிக்குது? நம்ம நிறைய நேரம் பைபிள் வாசிக்கும் போது திறந்து வச்சா டக்குன்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வசனம் வரும் பாருங்களேன். அந்த மாதிரி வசனம் வருது, ஆச்சரியமா இருக்கும் இல்லை பாருங்க. உடனே சரி இதான்டா சூப்பர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 பேர் ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க இப்படி உங்களை கொல்ல வந்தாங்க, ஆனா முருதகாய் என்கிற ஒரு மனுஷன் வந்து உங்க உயிரை காப்பாத்திட்டான். உடனே அந்த ராஜா சொல்றாரு, நிறுத்து, இவன் செஞ்ச நன்மைக்கு நம்ம ஏதாவது அவனுக்கு கைமாறு ஏதாவது செஞ்சோமா, ஏதாவது பண்ணோமான்னு கேட்டா உடனே அவன் சொல்றான், அவனுக்கு ஒண்ணுமே செய்யலட ராஜாவே. உடனே அவர் மனசுல பிக்ஸ் பண்றாரு, நாளைக்கு காலையில அவனுக்கு இதுக்கு வேண்டிய கனத்தை, நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே யார் தான்? அந்த முருதகாய் தான். அவனுக்கு அந்த கனம் கொடுக்கணும்னு மனசுல நினைக்கிறாரு பாருங்க. கரெக்டா முற்றத்தில் யார் வந்து நிக்கா காலையில? அவன் தூக்கு மரத்தை நாட்டி அவன் நைட்டு தூங்கல அப்படின்னா, இவனை தூக்குல போடாம நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசுல தூங்காம காலைல விடிகாலமே வந்துட்டாரு. வந்த உடனே ராஜா கேட்கிறாரு, யாரோ முற்றத்துல உலாவிட்டு இருக்காங்களே, யாருப்பா அப்படின்னு கேட்ட உடனே சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க, ஆமான்னு வந்திருக்கான் அப்படின்னு. உள்ள வர சொல்லு. அப்போ ராஜா வந்து சரியாம சொல்ற, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு அவனுக்கு ஒரு புத்திய பாருங்க, என்னை அல்லாமல் ராஜா யாரை? நான் தானே பெரிய ஆளு அப்படின்றான். உடனே ராஜா உடனே தனக்குன்னு சொல்லும்போது எப்பவுமே கத்து எல்லாருமே ரொம்ப பெருசா தானே யோசிப்பாங்க. ராஜா ஏற குதிரை, ராஜ வஸ்திரம், ராஜ மோதிரம். உடனே அடுத்த வருஷம் நீ என்னென்ன செய்யணும்னு சொன்னியோ அத்தனைக்கும் யாருக்கு பண்ணுனா, நீ 50 முழம் தூக்கு மரத்தை நட்டிருக்கல அவனுக்காக போய் பண்ண அப்படின்றாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அப்போ நான் நம்புறேன், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எத்தனை கூட்டம் கூடினாலும், எத்தனை ஆயிரங்கள் எழும்பினாலும் உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். குழியை வெட்டினவன் தானே அந்த குழியிலே விழுவான். உங்களுக்கு விரோதமாய் வெட்டப்பட்ட குழிகள், ஹல்லேலூயா, அது நீங்கள் விழுவதற்காக அல்ல. உங்களுக்கு விரோதமாய் வெட்டப்பட்ட குழிகள் உங்கள் சத்துருக்கள் விழும்படியாகவே தவிர, கர்த்தர் உங்களை அந்த குழிகளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன், எல்லாரும் மௌனமா இருந்தாலும், உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் மௌனமா இருந்தாலும், கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்றேன், கர்த்தர் மட்டும் மௌனமா இருக்கவே மாட்டார். கர்த்தர் அமைதியா இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க, கர்த்தர் மௌனமா இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சிஸ்டர், பிரதர், எங்க அன்பு தகப்பனே, தாயே, ஏற்ற காலம் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்றாரு. அந்த ஏற்ற காலம் வரும்போது, இதோ இதற்கு மேல் உன்னால போக முடியாது என்று சொல்லும் போது, என் தேவனாகிய கர்த்தர் மௌனமா இருக்க மாட்டார். என் தேவன் மௌனமா இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 காரியத்தையும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். வேதம் சொல்லுது, உனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை. நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் நினையாத இடத்திலிருந்து ஒரு ஒத்தாசையான. நம்பர் 2, இரண்டாவது, உங்களுக்கு செய்ய வேண்டியவர்கள் மௌனமா இருந்தாலும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறப்பார். செய்ய வேண்டிய அம்மா, செய்ய வேண்டிய அப்பா, செய்ய வேண்டிய சொந்தம் எல்லாரும் மௌனமா இருந்தாலும் என் இயேசு மௌனமா இருக்கவே மாட்டார். இப்ப இன்னைக்கு முழுக்க நம்ம அறிக்கை செய்யணும், எனக்கு ஒத்தாசை வானமும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். என் தேவன் மௌனமா இருக்க மாட்டார். என் தேவன் மௌனமா இருக்க மாட்டார். எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று முழு பலத்தோடு இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வசனத்தை ஒரு 10 விசை கையை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அந்த உதவி கடந்து வரும். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். எதிரிகள் பிரமிப்பார்கள், உங்கள் சொந்தங்கள் பிரமிப்பார்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிப்பார்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்கள் பிரமிப்பார்கள். ஏனென்றால் உங்களுக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற பலருடைய கேள்விகள் இருக்கலாம். இவனுக்கு எங்கிருந்து வரும், இவனுக்கு எங்கிருந்து வரும், இவனுக்கு எங்கிருந்து வரும், இவனுக்கு எங்கிருந்து வரும். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய என்னிடத்திலிருந்து ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் நம்புறேன், ஆண்டவரே, இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு உதவியை அனுப்புகிற கர்த்தர்
காற்றை நான் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் பள்ளத்தாக்கை கர்த்தர் நிரப்ப பண்ணுகிறவர். நீங்கள் நினைக்காத இடத்தில் இருந்து ஒரு உதவியை அனுப்புகிற கர்த்தர். எல்லாரும் மௌனமா இருந்தாலும் மௌனமா இருக்காத ஒரு கர்த்தர் அவர். ஹalleluya. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுங்க பகலம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். தேவ அபிஷேகம், தேவ மகிமை இப்பொழுது ஒத்தாசை அனுப்புங்கள். பரலோகம் திறக்கட்டும். கர்த்தருடைய பொக்கிஷ சாலை இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு திறப்பதாக. ஓ, எப்போ மகிழ்ந்திருப்போ இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. இந்த 20வது நாளில் எங்க பிள்ளைகளுக்கு வானம் திறக்கணும், வானம் திறக்கணும். கர்த்தர் அவர்களுக்கு அனுப்புற உதவிய அவங்கள சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அவங்க சொல்லணும், இவனுக்கு எப்படி நடக்கும்னு நினைச்சோம், அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இதே வார்த்தைய எஸ் எஸ் கரங்களை தட்டுகிற இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது நடக்கணும். அந்த அந்த வீடு கட்டுமான பணி முடியணும் ஆண்டவரே. அந்த திருமணம் ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. அந்த கடன் ஆண்டவர் ஒரு மெழுகு போல அப்படியே உருகி போகணும் ஆண்டவரே. அந்த லோன் ரொம்ப சிம்பிளா கட்டப்படணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க என்ன தேவைகளோடு இருந்தாலும் இப்பொழுது அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாய வானத்தை இப்பொழுது திறப்பீராக. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். இப்பொழுது அந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவங்க தொடங்கி இருக்கிற காரியத்துல உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க ஆரம்பிச்சிருக்கிற காரியத்துல உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஆமென். ஹalleluya. ஒரு நிமிடம் கண்களை திறந்து பாருங்கள். ஒரு சாட்சியை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். வேதாம கல்லூரியிலே வார்டனாக நான் இருக்கும்போது அந்த காலேஜில் அந்த பாத்ரூம் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற பாத்ரூம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்படின்னா அவ்வளோ நல்லா குளிக்க முடியாது. பாத்ரூமுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து நம்ம பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த இது பண்ணணும். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு 4 பாத்ரூம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட் 35 பேர் இருந்தாங்க. அப்போ வந்து பாஸ்டர் ஏசுபால் அவங்க ஐயா தான் வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அது மேலே ஒரு தாகம் வருது. சரி, எப்படியாவது இந்த பாத்ரூமை கட்டிட்டோன்னா இந்த பிள்ளைங்க நல்ல சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க மேலிடத்தில் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அப்போது ஃபண்டு எதுவுமே இல்லை, இப்போ ஃபண்ட் இல்லை, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அடுத்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஒரு ஃபாரின் ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஊழியம் செய்கிறதுக்காக வர்றார்.
அப்போ அவர் எதேர்ச்சியா வர்றாரு. வரும்போது வந்து பாஸ்டர் வந்து அந்த பைபிள் காலேஜெல்லாம் சுற்றி காமிக்கிறார். காமிக்கும் போது ஒரு பாத்ரூமை திறந்து அவர் காமிக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவர் பாத்ரூமை பார்க்குறாரு. அந்த நேரத்தில் மேலேருந்து ஒரு அந்த காங்கிரீட் இது உடஞ்சி விழுந்து அதுலேருந்து தண்ணி ஒழுகுது. உடனே அவர் வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாத்ரூமா திறந்து பார்த்துட்டு, இதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லி அது ஆச்சரியமா இருக்குது. அந்த பாத்ரூம் கட்டுற மொத்த பணத்தையும் கொடுத்து ஒரு கிச்சன், மேலே பசங்களுக்கு தங்குற ஒரு ரூமை கட்டி கொடுக்கறது. அதுவும் இங்கேருந்து கிளம்பி போய் 3வது நாள்லேயே பணம் அனுப்பிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான பாத்ரூம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பாத்ரூம் பக்கத்தில் ஏதோ கட்டி ரொம்ப நீட்டாக பிள்ளைங்களெல்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி, வெளியே எல்லாம் வர வேண்டியது மாதிரி. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்று ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்கள் கண்கள் யாரை தான் நோக்கணும்னா கர்த்தரையே. ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. நீங்கள் உதவியை நீங்கள் எதிர்பார்க்கறது, மற்ற இடத்துல போய் விசாரிக்கிறது, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுடைய முழு நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா, ஆண்டவரை நீங்கள் செஞ்சாதான்ப்பா அது நடக்கும். நான் போகிற இடத்துல கூட கண்கள் யாரை தான், உங்களை தான்ப்பா நோக்கி பார்க்குறேன். அப்போ 2 காரியத்தை மறக்காதீங்க. நம்பர் 1, முதலாவது, நீங்கள் நினைக்காத இடத்துலேருந்தே கர்த்தர் உங்களுக்கு உதவியை அனுப்புவார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நம்பர் 2, ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியவங்களே மௌனமா இருந்தாலும் இயேசு ஒரு உதவியை கர்த்தர் கண்டிப்பாக. ஆமென். அவங்க மௌனமா இருக்கட்டும், அவங்கள நீங்க பார்க்காதீங்க. நான் இவ்வளவு செஞ்சனே மௌனமா இருக்காங்களே நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்தணும்னா, மோசைக்கு பிறகு ஜோஷுவாவை எந்த இடத்துலையும் மோசை வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து நிறுத்தல, அமைதியா தான் இருந்தாரு. ஆனா ஆண்டவர் அமைதியா இல்ல மோசையை பார்த்து சொல்றாரு, போதும் அவன் கையில கொடுத்துரு பொறுப்பை. ஏன்னா அவன் நிறைய பாடுபட்டான், நிறைய என் கூட வாழ்ந்தான், அவன் ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுக்கட்டும். அதனால நீங்க ஆண்டவருக்காக காண்பித்த பிரயாச கர்த்தர் மறக்கவே மாட்டார். ரொம்ப இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ காலையில இத்தனை பேர் வந்து இங்கே அட்டன் பண்றது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. இதற்குரிய பலன ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. நம்முடைய பட்டணத்தினுடைய எழுப்புதலுக்கு இது ஒரு பெரிய ஆரம்பம். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தகப்பனே, எங்கள் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தை ஆரம்பத்தை விட முடிவில் நீர் கிருபையா இருந்திருப்பார். எங்கள் துவக்கம் அற்பமா இருந்தாலும் எங்களுடைய முடிவு சம்பூரணமா இருக்கிறதற்காக நன்றி. இனி நாளைக்கு நடக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஃபைனல் டேல கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு போக வேண்டும். நாங்கள் விதைத்திருக்கிறோம், வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். இதற்கு கண்டிப்பாக உங்க சமூகத்துல கணக்கு வச்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எந்த ஆபத்துகளும் தொடக்கூடாது, மரண கண்ணிகள் தொடக்கூடாது, வியாதிகள் தொடக்கூடாது. ஆண்டவரே, துஷ்டனுடைய கண்கள் இவர்கள் மேல் படக்கூடாது. பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள், வன் கண்கள், எல்லாவற்றுக்கும் என்னுடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, ஆராதனையில் இருக்கிறவங்க, ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்க அத்தனை பேர் மேலையும் உம்முடைய பலத்த கிருபை எப்பொழுதும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனதார உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கோடி நன்றி. இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படியே அப்பா, உதவி பரலோகத்திலிருந்து எங்க பிள்ளைக்கு தேடி வரட்டும். அந்த கதவு இன்றைக்கு இந்த 20வது நாள் திறக்கப்படுவதாக, அந்த பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைகளை நம்புங்கப்பா, என் பிள்ளைகளுடைய கைகளை நம்புங்கப்பா, கோடிகளை கொடுங்கப்பா. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்ச்சு கட்டணும் ஆண்டவரே, ஒவ்வொரு சர்ச்சு கட்டணும்ப்பா. இவங்க பேர்ல ஒரு சர்ச்சு கட்டணும்ப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் இதே கோயம்புத்தூர் பட்டணத்திலே என் கரங்கள் 100 திருச்சபையை கட்டி ஓபன் பண்றதற்கு என்ன நம்புங்க. அதற்கான பணம், அதற்கான மனிதர்களை கர்த்தர் எழுப்பி தாரும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இதுக்காக என் கூட சேர்ந்து உழைக்கிற லீடர்ஸ், என்னுடைய அன்பு ஊழியர்கள், தம்பிமார், ஆண்டவரே, சிஸ்டர்ஸ், ஆண்டவரே, எத்தனை பேருப்பா, அவங்க நல்லா இருக்கணும்ப்பா, அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை பேர் குறைவில் இருந்து கூட இந்த சர்ச்சை எப்படியாவது கட்டணும்னு சார், அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் நேரடியா வர முடியாதவங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த திருச்சபையை நேசிச்சு இந்த ஊழியத்தை எப்படியாவது கட்டணும்னு ஜெபிச்சு கொடுக்குறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும்ப்பா, அவங்க ஆசீர்வாதமா இருக்கும், அவங்க ஒரு குறையும் அவங்களுக்கு வந்துடவே கூடாதுப்பா ஆண்டவரே. அவங்க நல்லா இருக்கிற செய்தி மட்டும்தான்ப்பா என் காதுகள் கேட்கணும். இந்த நன்மையை அவங்களுக்காக நினைச்சிருங்க ஆண்டவரே. அவங்க குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, ஆண்டவரே ஸ்தோத்திரம், போகிற பிரயாணம் எல்லாத்துலயும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்.
ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கெட்ட செய்திகளை காதுகளிலே கேட்ட ஒவ்வொருத்தரும் நல்ல செய்திகளை கேட்கட்டும், கேட்கட்டும், கேட்க. ரத்தத்திற்கு நாங்கள் மறைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.